ஹாய்ங்க. இந்த வெயிலுக்கு டேஸ்டியான மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஊற வச்ச அரிசி, பருப்பு, பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில வெந்தயம், சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய ஊத்தி கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் சேர்த்து அதோட அரைச்சு வச்ச அரிசி, பருப்பு சேர்த்து கலந்து தண்ணிய விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் மிக்ஸியில அடிச்ச தண்ணீர் மோர் கலந்து, அதுவும் ஒரு கொதி வரும்போது கெட்டி தயிர் அடிச்சு ஊத்திக்கோங்க. இப்ப சூடான மோர் குழம்புல பொடி பண்ண சீரக பொடி, வெந்தய பொடி, கொத்தமல்லி சேர்த்து கலந்து ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க வடை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூடான மோர் குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இஞ்சி புளி காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.